Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. நம்ம சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மதர்ஸ் டே விஷஸ். அம்மானாலே ஸ்பெஷல் தான், பட் இன்னைக்கு ஒரு நாள் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம மதர்ஸ் டே செலிப்ரேஷன் விலாக் தான். ஸோ மதர்ஸ் டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாட்லக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதர்ஸ் டேக்கு முந்தின வீக்கே இது பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஏன்னா மதர்ஸ் டே அன்றைக்கி கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டோட தான். ஸோ வெளியே தான் நாங்கள் அவுட்டோரில் தான் பிளான் பண்ணோம். பட் மழை அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததுனால நாங்கள் கடைசி லாஸ்ட் மினிட் ஒருத்தவங்க வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மதர்ஸ் டேக்கு கண்டிப்பாக ஃபுட்டு ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஃபுட்டு செஞ்சு தர அந்த மதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியான வீட்டு சாப்பாடு ஃபுட்டு இப்படி மட்டும் கிடைச்சாதான் உண்டு. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டார்டருக்கு கோபி 65, இது ஒரு பக்கோடா, அப்புறம் கிட்ஸுக்கு வந்து பூரி அண்டு பொட்டேட்டோ கிரேவி, இது அப்புறம் சாம்பார் சாதம் நல்லா அப்படியே தளன்னு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து கோவக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும். அப்புறம் தயிர் சாதம். ஸோ இன்றைக்கி மெனு ஃபுல் வெஜ் தான். அப்புறம் இது வந்து நான் செஞ்ச வத்தக்குழம்பு, பூரி அண்ட் வத்தக்குழம்பு நான் செஞ்சுருந்தேன். அப்புறம் இது வந்து உப்பு மாங்காய், அதாவது வெறும் பச்சை மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டது. அப்புறம் புளியோதரை, ஒயிட் ரைஸு, அதுக்கடுத்து வத்தலும் சிப்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் லைக் 1 இல்லை 2 டிஷ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அடுத்து டிசர்ட்டுக்கு வந்து கவுனி அரிசி ஹல்வாவோ பொங்கலாக தெரில, பட் கவுனி அரிசி சர்க்கரை அதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் குலாப் ஜாமுன், இது வந்து நேச்சோஸ் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌனீஸ். ஸோ இதை தவிர்த்து ஜூஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டுக்கு ஒன்றுமே குறைச்சல் இல்லை. சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் மாம் வச்ச மாதிரி கேம்ஸு. இந்த மாதிரி கிட்ஸோட கண்ணை கட்டிட்டு அவங்க அம்மாவோட கையை கரெக்டாக கண்ணை மூடிட்டு தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அம்மா கையை. ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. அது எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு சில குழந்தைங்க நெயில்ஸை வச்சு பார்த்தாங்க, ஒரு சிலர் வந்து அந்த மோதிரம், அப்புறம் பிரேஸ்லெட்டு, அப்புறம் ஒரு சிலர் வந்து கையோட சைஸு, இதெல்லாம் பார்த்து அழகாக கண்டுபிடிச்சது வந்து நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேரா விளையாடுற கேமு, அம்மா அண்ட் குழந்தை. ஸோ 2 பேர்கிட்டையுமே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து அம்மாவை பற்றினதாக இருக்கும். அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன நம்பர் பிடிக்கும், அந்த மாதிரி. ஸோ அம்மாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஆன்சர்ஸை மேட்ச் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதையும் பாருங்கள். Dog. $5,000 saves Save. in the city. City. Okay. Stay at home, go out. Go out. Music from the 80s, music from today. 80s. Sew all our clothes, grow our own Gardening. Dinner at home, dine out. Coffee. அவ்வளவுதானங்க. One more இருக்கு. இது மறந்து போயிருக்கு. On time or Late. On time, little late. on time. Okay. Good job. One more. Okay. Dog, cat. Spend to save 5,000. Save. இந்த தொல்லை தாங்க முடியல. Country, city. Country. ரெண்டு ஒண்ணுதான். Country, village எல்லாம் ஒண்ணுதான். Okay. Home, go out. 80s today. 80s. Stitching, gardening. Winter, summer. Home, dine out. Cook. Coffee, tea. Little late, way too early. காணுமே. ஓ இங்கிட்டு இருக்கு. Way too early. Late. On time. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஃப்ளவர் க்ரௌன் ரெடி பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஐஒய்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பரில் நம்மளோட அந்த ஃப்ளவர் பொக்கேஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பொக்கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்டேப்லர் பண்ணது தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த வேலையை முடிஞ்சிச்சு. பட் என்னால் இந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவங்க குழந்தைங்க அவங்க அம்மாவுக்கு போடும்போது அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்கும், குழந்தைங்களும் அவங்க கையாலே மேக் பண்ணி போட்டது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்களுமே பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் டாட்டர் தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ பர்ஃபெக்டான டைமில் வந்திருந்தாங்க. ஸோ மதர்ஸ் டே செலிப்ரேஷனில் இந்த ஆன்ட்டியோடையும் செலிப்ரேட் பண்ணது அவங்க பொண்ணுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் வந்து மதர்ஸ் டே பாட்லக் வந்து நல்லா ஃபன் அண்ட் ஜாலியாக நல்லா போச்சு. இது வந்து ஆக்சுவலாக மதர்ஸ் டே மார்னிங் அன்றைக்கி என் பையன் ஒரு சாக்லேட் பாக்ஸோடு என்னை எழுப்பி விட்டான். ஒரு கஸ்டமைஸ் க்ரீட்டிங் கார்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்குது. மெயில் பாக்ஸை போய் செக் பண்ணிவிட்டு வந்தார். அது இன்னும் வரல. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு இருக்குது. பட் அது பரவாயில்ல, அது பொறுமையாக வரட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியாச்சு. ஸோ வழக்கம் போல் மதர்ஸ் டே அன்றைக்கி நீ குக் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு பிடிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே A to B தான் சொல்லுவேன். பட் அது எங்கள் ஸ்டேட்டில் கிடையாது, நியூ ஜெர்சியில் தான் இருக்குது. லோக்கல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் சொன்னேன். பட் பரவாயில்ல அங்கேயே போவோம், வீக்கெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. 5:30 ஈவினிங் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ 5:30 தான் இங்கே ஓப்பனே. ஸோ ஃபஸ்ட்டு ஆளாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா நாங்கள் ஒரு 2 hours டிரைவ் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு, அதனால 5:30 தானேன்னு பார்த்தா 5:30க்கே வந்து அந்த ஹால் ஓரளவுக்கு முக்கால்வாசி ஃபுல்லாகிடுச்சு. எங்களவே வந்து வெயிட் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஸோ மதர்ஸ் டேவோட க்ரௌடு இப்படி தான் இருக்கும். எல்லா டேபிள்லையும் கண்டிப்பாக ஒரு மதராவது இருப்பாங்க. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸை இந்த டைமில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. யூஎஸில் இவ்வளோ நாள் இருந்துமே இத்தனை பேர் பேரண்ட்ஸோடு இங்கே இருக்காங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்க ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெனு கார்டு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம மெனு கார்டை ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம அந்த மெனு கார்டு புக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம், பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லிஸ்ட்டு நான் A to Bல வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அதுக்கு தான் போவேன். என் பையனும் என் ஹஸ்பண்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு A to Bல வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம். ஸோ நம்மளும் வீட்டில் குழிப்பணியாரம் செய்வோம். ஆனால் வந்து இதில் வர அந்த ஸ்பஞ்ச் அப்படியே பால் மாதிரியே இருக்கும். அதில் இருக்கிற அந்த சைட் டிஷ், அந்த சட்னி வகைகள்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ குழிப்பணியாரம் நீங்கள் A to Bல வந்த உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறதுலே உங்களுக்கு டைம் எடுக்கிற ஐட்டம் வந்து அதுதான். ஸோ நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு நான் பிளானோட தான் இருந்தேன். நான் குழிப்பணியாரம் பொறுமையாக தான் வரும், சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வரும். அதில் ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சதெல்லாம் டுகோ எடுத்துகிட்டு போகணும். அந்த சூடாக சாப்பிடணுன்ற ஒரு ஆசைக்காக ஒன்று அந்த டேபிளில் சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்சத்தை டுகோ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் A to B வரீங்கன்னா, குழிப்பணியாரத்துக்காக வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி தாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எங்களோட ஸ்டார்டர், மெயின் அதெல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பன்னீர் ஃப்ரைஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் மைல்டு ஸ்பைசஸோட தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என் பையனோட ஃபேவரட் டிஷ்ஷு இது தான். ஸோ இதுலேயே ஒரு சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. சில்லி ஃப்ரைஸ் அப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்பைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஆசையாக வாழைப்பூ வடை போட்டேன். ஏன்னா வீட்டில் வாழைப்பூவை அதை அரிஞ்சு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கடையில் ஒரு நாளைக்கு ஈஸியாக சாப்பிட்லான்னு பார்த்தா வாழைப்பூ வந்து இப்போ நான் வடையில் காமிக்கிற 2 பிளாக் பீஸ் அதுதான் வாழைப்பூ. நார்மலான நம்ம பருப்பு வடை தான். ஆனாலும் நான் A to B கிட்ட இதை எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குழிப்பணியாரம். இது வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் தான் வந்துச்சு நாங்கள் ஸ்டார்டராக ஆர்டர் பண்ணது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே புஸ்குன்னு அழகாக இருக்கும். ஸோ நல்ல சாஃப்டாக சூடாகவும் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே நம்ம டுகோ எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் அவனில் சூடு பண்ணி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது 3 வகையான சட்னி, தேங்காய் சட்னி,
அப்புறம் அது என்ன சட்னின்னு தெரில, 3மே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையன் ஆர்டர் பண்ண மெயின் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா. ஸோ சில்லி பரோட்டா நம்ம இந்தியாவிலேயும் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கான், ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்புறம் இங்கே வந்து A2Bயோட இன்னொரு ஃபேனாக என் பையனும் ஆயிட்டான். ஸோ கிட்ஸுக்கும் பேரண்ட்டுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் அமைகிறதுன்றது வந்து யூஎஸில் ரொம்ப அபூர்வம் தான். ஏன்னா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற இடத்துல பேரண்ட்ஸால் சாப்பிட முடியாது. அது அந்த மாதிரி ஃபுட்டாக இருக்கும். பேரண்ட்ஸ் சாப்பிட்ற இடத்துல குழந்தைங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரையும் ஒரு நேரத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் லக்கிலி வந்து எங்களுக்கு A2B எங்கள் ஸ்டேட்டில் இல்லைனாலும் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா. ஸோ கொத்து பரோட்டா என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட குருமா அண்ட் ரைத்தா வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து பேசிக்கலாக பரோட்டா ஃபேன் கிடையாது. ஸோ அதனால் 2 பேர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஸோ டேஸ்ட்டில் எது நல்லா இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து சில்லி பரோட்டா தான். கொத்து பரோட்டா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணது ரவா தோசை. இது வந்து பிளெயின் ரவா தோசை. இன்னொரு டைம் கன்சியூமிங்கான ரெசிபி ரவா தோசை. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே இது கொஞ்சம் பொறுமையாக தான் தருவாங்க. நார்மல் தோசை ஃபாஸ்ட்டாக தந்துடுவாங்க. ரவா தோசை கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வீட்டிலே செஞ்சாலே அது டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ரவா தோசை ஓகேயாக தான் இருந்துச்சு. பட் அந்த சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சோலாபூரி. ஸோ இது வந்து சொல்லவே தேவையில்லை, ஆயிலில் பொரிச்சது தானே, கண்டிப்பாக அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ என் பையன் அதில் ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷனையும் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ சோலாபூரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சாப்பிட்டு எனக்கு அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போனோன்னா சோலாபூரி, சின்ன வயசில் சாப்பிட்டது சோலாபூரி. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அதோட ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா டூ மச் ஆஃப் ஆயில் இல்லையா, பட் ஸ்டில் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லெமன்லாம் புழிஞ்சு அந்த சென்னாவோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ சோலாபூரிலையும் கொஞ்சம் 2-3 வாய் சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. டைஜஷனுக்காக ஒரு சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ அண்ட் காஃபி குடிக்கிற பழக்கம் இது வரைக்கும் கிடையாது. பட் நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன், அப்போது அங்கே வந்து பழகிடுச்சு. ஸோ இப்போ நான் பாஸ்ட்டு 6 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி ஒரு தேடும் இல்லையா, அந்த காஃபி தேடுற ஹேபிட் எனக்கும் வந்துருச்சு. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி என் கண்ணில் பட்டுருச்சுன்னா வாங்கி குடிச்சிட வேண்டியது தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்னுமே கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நியூ ஜெர்சிக்கு மார்னிங்கே வந்துட்டோம். ஸோ இதனோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி ஷாப்பிங் அதெல்லாம் அதை பற்றினதெல்லாம் இருக்கும். வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அது ஃபீல் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வரும்போது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு ஒரு அம்மாவையோ இல்லை யாருன்னு தெரியல, பாட்டியாக கூட இருக்கலாம், அவங்கள வந்து பொறுமையாக கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவங்க பையனோ பேரனோ யாரோ அவங்க கூட்டிகிட்டு போகிறத பார்க்க ஒரு திருப்தி இருந்துச்சு எனக்கு. வெளிநாட்டிலையுமே தன்னோட பேரண்ட்ஸை வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சிலர் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மதர்ஸ் டே எனக்கு வந்து திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நல்லபடியாக அமைஞ்சுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.